பவானி சேகர் அப்படின்னாவே இதுதாங்க மீன் தாங்க வரிசையாக இருக்குங்க கடை. டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட்டுன்னு 5 ரூபா தானே. 5 ரூபாலாம் செலவு பண்ண முடியாது, அப்படியே வந்துட்டேன். ஏன் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்குறதுனால உனக்கு துப்பு இல்லையாடா? 10 ரூபா கொடுத்துருக்குறேன். 10 ரூபாய்க்கு இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக இருந்துட்டு தான் வெளியே வருவேன் நான். வேடிக்கை வேணா நம்ம வெறுக்கு எல்லாத்தையும் இன்னும் எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு ஒன்றுமே ஆனால் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, அதுக்கே டயர்டாயிடுச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பவானி சார் டேம் வந்தாச்சுங்க. ஆமாம், நியூ இயர் ட்ரிப் உள்ள போய் பார்க்கலாம். நியூ இயர் ட்ரிப். நியூ இயர் தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு கடை எப்போ போல நிறைய இருக்குதுங்க. கடை இருக்கு, கூட்டத்தை காணுங்க. கூட்டம் கம்மியாக இருக்குது. கூட்டம் உள்ளே போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே போனாலும் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. சரி, போய் முதல்ல உள்ளே போயிட்டு பவானி சார் உள்ளே பார்த்துட்டு சும்மா சுற்றிட்டு அப்புறம் வந்து லஞ்ச் பற்றியெல்லாம் யோசிச்சுக்கலாம். அப்புறம் லஞ்சு பற்றி லஞ்சு அப்புறம் மீன் எதுன்னு வேணுமோ அப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கலாம். போலாமா? போகலாம். பவானி சேகர் அப்படின்னாவே இதுதாங்க மீன் தாங்க வரிசையாக இருக்குங்க கடை. கருவாடு மீன் இல்லை பஞ்சமே இருக்காது. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுமாராக இருக்கும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏமா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுதான் பவானி சாரோட ஸ்பெஷலே. பவானி இல்லை டேமுக்குள்ளே வந்தாச்சுங்க. இல்லை ஆனால் இது இத்தனை வருஷம் வந்தாலும் இப்போ தான் லைனில் நிற்கிறோம்ல. ஆமாம். அம்மா டிக்கெட் வாங்கிட்டியா? டிக்கெட்டா? டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட்டுன்னு 5 ரூபா தானே. 5 ரூபாலாம் செலவு பண்ண முடியாது, அப்படியே வந்துட்டேன். ஏன் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்குறதுனால உனக்கு துப்பு இல்லையாடா? எல்லாம் இருக்குமா, வாங்கியாச்சுமா. அப்புறம் என்ன நடப்பாள உள்ள போய் சுற்றிட்டு வரலாம். வா. ஆனால் கூட்டம் இன்னைக்கு இனிமேல் தான் கூட்டம் நிறைய வருமாட்டேன். கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. சரி வா போல உள்ள. தம்பி ஏமா அப்பா ஃபோன் பண்ணாங்க. அப்பாவா? எப்போ? நானும் கூடயே தான் இருக்கிறேன். அப்புறம் எப்போ ஃபோன் வந்துச்சு எனக்கு தெரியல. நீ வண்டி கொண்டு நேற்று போனே இல்லை? ஆமாம், பார்க் பண்ணுறக்கு. அப்போ தான் ஃபோன் பண்ணிச்சு. என்னவாம்மா? கோபியில் மழை பெஞ்சிட்டு இருக்குதா? என்னையா அநியாயமாக இருக்குது. நான் அங்கேயே இருந்துட்டு இத்தனை நாள் இருந்து மழை பெய்யல. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தேன், அந்த ஊர் விட்டு கிளம்புனா மழை பெய்யுதா? ஆமாம். இங்கே வெயில் அடிக்குங்க. பவானி சாருக்குள்ள நல்ல கிளைமேட் இருந்தது, இப்போ பார்த்தா நல்ல வெயிலுங்க. வருது, வேர்வையாக வருது. சரி, பவானி சார் வந்தாச்சு, டேம் கிட்டையும் வந்தாச்சு, உள்ள உட்காந்தாச்சு. சரி நட போட்டு போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு? டேம் வந்தாச்சு, உட்காந்தாச்சு, பார்த்தாச்சு, போகலாம். ஒரு டிக்கெட் எவ்வளோ? 5 ரூபா தாண்டா. 10 ரூபா கொடுத்துருக்குறேன். 10 ரூபாய்க்கு இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக இருந்துட்டு தான் வெளியே வருவேன் நான். 2 மணி நேரமா? 10 ரூபாய் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆகணும். அது வரைக்கும் கிளம்புற ஐடியா இல்லைங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணு. நான் இந்த புல் தரையில் இப்படியே ஜாலியாக படுத்துக்கிறேன். எனக்கும் ஒன்றும் இல்லை, வெயில் இல்லையாம இருந்தால் நானும் ஹாயாக காலிட்டு படுத்துருவேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். நீ ஃபுல்லாக ஒரு எத்தனை நேரம் அடிச்சிட்டு வா. இல்லை சும்மா எழுப்பி விடு, அப்புறம் நம்ம போகலாம். நீ இந்த மாதிரி கூட்டத்தில் இப்போ தாங்க முதல் டைம் வரேன். இவ்வளோ கூட்டத்தில் பவானி சாருக்குள்ள. ஸோ ஆனால் ஒரு ரவுண்ட் அடிச்சு, வெயில் இருக்குது உண்மையுமே பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேர்வையே வருது. ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த போட்டர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. ஆமாம், போட் ஓகே மாட்டிருக்கு, இல்லை போயிட்டு இருக்குது. ஒரு 8 விட ஒரு இது பார்த்துட்டு வரேன் வாங்க. ஏன்னா இங்கே நின்றுட்டு இருக்கிற மலரும் நினைவுகள். மலரும் நினைவுகளா? ஏன் இல்லையா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் பாப்பு கூட வந்து இங்கே உட்காந்து நீ ஷார்ட்ஸ் போட்டியே. ஆமாம். அந்த ரீல்ஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கு. நான் இது குதிரைன்னு சொன்னேன். நான் இது குதிரைடா அப்படின்னு குதிரைன்னு சொல்லி பாப்பு வந்து ஓட்ட வச்சு இங்கேன்னு சொல்லுவாள். அதான் டக்குனு பார்த்தா நான் ஞாபகம் வச்சு அடுத்தடுத்து போனோம். சரி நிறைய விளையாட்டுலாம் இருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. பாப்போட வந்த போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, எல்லாம் க்ளோஸ்டா இருந்தது. ஆனா வந்து எல்லாம் மூடி வச்சு இன்னைக்கு எல்லாம் ஓப்பன் இருக்குது. அவரோட வந்த போது நம்ம இதெல்லாம் காமிக்கிறதுக்கு இல்லாமல் போச்சு. சரி விடு, பெண்ணை நம்ம போய் விளையாட முடியும். நம்மளால விளையாட முடியாது, சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு. அது வேணாம், வரலாம். வேடிக்கை வேணாம், நம்ம வெறுக்கு எல்லாத்தையும் இன்னும் எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு போகலாம். ஏமா ஒன்றுமே ஆனால் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, அதுக்கே டயர்டாயிடுச்சு.
வெயில் கொஞ்சம் அதிகமாக வெயில் அதிகம் இங்க, ஆமா. வரும்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு, போக 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 பேக்காடாக இருக்குது. வேற பசி வேற ஆகுது. மணி 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் 1:30 மணிக்கு நம்ம சாப்பிட்ற டைம் தானே. சரி, இப்போ என்ன வெளியே வா, போய் மீன் கடையில் போய் தேரலாம். வரிசையாக கடை இருக்குது, ஏதோ ஒரு கடை. ஏதோ ஒரு கடையில் பூந்து சாப்பிட்டு ஆ சாமிக்கு 2 மீனை வாங்கிட்டு அப்பாவுக்கும் மீனை வாங்கிட்டு அது போய் காட்டலாம். மீன் சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் அவங்க கேட்பாங்களே எந்த கடையில் என்ன விலை. ஆமாப்பா, அது போகலாம். எந்திரிச்சு கிளம்பு. சரி.